ஓய்வுக்கு ஓய்வு. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். எபிரேயர் 4:10-11. ஓய்வுக்கு ஓய்வளித்தல் ஓயாத நிறைவு வாழ்வு நிரம்பிடும். கடமையிலே களை இழந்தால் களைகள் வாழ்விலே நிரம்பிடும். உடலும் உள்ளமும் ஓய்வினை விரும்பிடும். விரும்பும் ஓய்வை கொடுப்பதற்கு முன் பெற்ற பணி கடமை நிறைவினை உறுதி செய்தல் சிறப்பு. எபிரேயர் 4:2-11 வரை உள்ள திருமறை பகுதியில் நம்முடைய கடமை நிறைவுறுதலின் மேன்மை நிறைந்திருக்கிறது. மனிதனுக்கு ஓய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு நிச்சயம், அவசியம் என்பது அறிவியல் பூர்வமானது. ஆனால் எபிரேயர் ஆசிரியர் ஓய்வு வேண்டாம், ஓய்வு விண்ணுலகில் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். எப்போது தாக்கப்படுவோம் என்று அறியாததினால் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் நேரங்களிலும் விழிப்புடன் செயல்பட வேண்டும். உடல் ஓய்ந்திருக்கும், இருதயம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும். ஆண்டவர் 7ஆம் நாளை ஓய்ந்திருப்பதாக ஏற்படுத்தினார். அன்று உடல் ஓய்வு, ஆனால் ஆத்மீக வாழ்விற்கு ஓய்வில்லை. ஓய்வு நம் ஆத்மீக வாழ்விற்காக ஆண்டவர் விண்ணுலகில் ஏற்படுத்தியிருக்கிறார். நம்முடைய கிரியைகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் திறமைகள், தாளந்துகள், இவைகளை கொண்டு நம்மால் இயன்ற நல்ல கிரியைகளை இந்த உலகில் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டியது அவசியம். அப்பொழுது நம் வாழ்வு நிறைவுபடும். அந்த நிறைவினாலே நமக்கு கிடைக்கும் ஓய்வு, அது நித்திய காலமான இளைப்பாறுதல். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். ஓய்வுக்கு ஓய்வு.